உலகில் அமைதியாக விளங்கும் நாடுகளின் பட்டியலை உள்ளடக்கிய உலகளாவிய அமைதி குறியீடு 2026 அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. லண்டனை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான நிறுவனம் ஆண்டுதோறும் இந்த ஆய்வறிக்கையை வெளியிட்டு வருகிறது. உலகின் 163 நாடுகள் மற்றும் தன்னாட்சி பிரதேசங்களில் நிலவும் உள்நாட்டு பாதுகாப்பு, அண்டை நாடுகளுடனான உறவு, இராணுவமயமாக்கல் மற்றும் வன்முறைகள் போன்ற 23 முக்கிய காரணிகளை அடிப்படையாக கொண்டு இந்த தரம் பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு வெளியிடப்பட்டுள்ள உலகளாவிய அமைதி பட்டியலில் இந்தியாவின் தரவரிசை பெருமளவு சரிவை கண்டுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட பட்டியலில் இந்தியா 115வது இடத்தில் இருந்தது. ஆனால் தற்போதைய புதிய அறிக்கையின்படி இந்தியா கடந்த ஆண்டை விட 12 இடங்கள் பின்னோக்கி சரிந்து 127வது இடத்தை பிடித்துள்ளது. அண்டை நாடுகளுடனான எல்லை பதற்றங்கள், உள்நாட்டு பாதுகாப்பு சவால்கள் மற்றும் அதிகரித்துள்ள இராணுவ தளவாட இறக்குமதிகள் போன்றவை இந்தியாவின் இந்த தரவரிசை சரிவுக்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. மறுபுறம் உலகிலேயே மிகவும் அமைதியான நாடாக ஐஸ்லாந்து தனது முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டு சாதனை படைத்துள்ளது. கடந்த 19 ஆண்டுகளாக ஐஸ்லாந்து இந்த முதலிடத்தில் நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து நியூசிலாந்து, சுவிட்சர்லாந்து, ஸ்லோவேனியா மற்றும் அயர்லாந்து ஆகிய நாடுகள் முறையே அடுத்தடுத்த இடங்களை பிடித்து உலகின் டாப் 5 அமைதியான நாடுகளாக திகழ்கின்றனர். தெற்காசிய நாடுகளை பொறுத்தவரை பூடான் 16வது இடத்தை பிடித்து இப்பிராந்தியத்தில் மிகவும் அமைதியான நாடாக முதன்மை பெற்றுள்ளது. இலங்கை கணிசமான முன்னேற்றத்துடன் 67வது இடத்திலும், நேபாளம் 111வது இடத்திலும், வங்கதேசம் 117வது இடத்திலும் இந்தியாவுக்கு முன்னிலையில் உள்ளனர். பாகிஸ்தான் 152வது இடத்திலும், ஆப்கானிஸ்தான் 157வது இடத்திலும் உள்ளனர். தொடர்ந்து நீடித்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் காசா மோதல்கள் மற்றும் உலகளாவிய புவிசார் அரசியல் பதற்றங்கள் காரணமாக ஒட்டுமொத்த உலக அமைதியின் அளவும் இந்த ஆண்டில் பெருமளவு குறைந்துள்ளதாக இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இந்த பட்டியலில் போர் சூழலில் உள்ள ரஷ்யா, சூடான், காங்கோ, உக்ரைன் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் உலகின் மிக குறைந்த அமைதியற்ற நாடுகளின் வரிசையில் கடைசி பக்கங்களில் இடம் பிடித்துள்ளனர்.